பேர் கார்த்திகேயன். வேப்பம்பம் பற்றி சேர்ந்தவன் நான். இறந்தது முத்துக்குமரன்றது என் அண்ணன். பஞ்சாயத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக கரண்ட்டு ஷாக் அடித்து இறந்துட்டார். அவருக்கு கவர்மெண்ட் மூலிமா எதனா நிதி உதவி பண்ணுங்கள், அரசு வேலைக்கு எதனா முன்னுரிமை கொடுங்க. 3 ஆம்பளை பசங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஏஜ் கிடையாது. பசங்க 20க்குள்ளே தான் இருக்காங்க பசங்க. ஏதாவது கவர்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு எதனா நிதி கிடைக்கணும். கவர்மெண்ட்டில் எதனா ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்பி தான் இருக்குது இந்த குடும்பம். அரசு சார்பாக ஏதாவது நிதி உதவி அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அரசு வேலையில் முன்னுரிமை, அப்புறம் நிதி உதவி அந்த மாதிரி கொடுத்தா அவங்க குடும்பம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இறந்தவங்க 2 பேரை நம்பி தான் அந்த குடும்பமே 2 பேர் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அரசு சார்பாக அரசு பணி செய்யும்போது தான் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருக்குது. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து சார்பாக பஞ்சாயத்து வேலையோ ஏதோ ஒரு வேலை கொடுத்தா அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எத்தனை பசங்க இருக்காங்க? திருமணம் ஆகிருக்காங்க? ஒருத்தர் 3 பொட்டை பஸ் இருக்காங்க. 2 பொட்டை பஸ்ஸு கல்யாணம் பண்ண கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு பொட்டை பொண்ணு இருக்குது. இன்னொருத்தர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா 3 ஆம்பளை பசங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னும் 2 பசங்க கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஏழை குடும்பத்தில் தான் பிறந்து வந்திருக்காங்க. ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். இவரை நம்பி தான் இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எதனா அரசு சார்பாக எதோ நிதியாக அரசு வேலை அந்த மாதிரி எதனா கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இறந்து போன 2 பேர் தான் அவங்க குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது இவங்க இறந்ததுனால இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அரசு சார்பாக ஏதாவது ஒரு நிதி உதவியோ இல்லை அரசு வேலைக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தா நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.